அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் தேவேந்திர வேளாளர்கள் மற்றும் வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் எனவே அந்த உள் இடஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். அதேபோல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய பகுதியிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணிக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் ஏறக்குறைய 1 மாத காலமாக காவல்துறையிடத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து முறையாக அனுமதிக்கு கடிதத்தின் வாயிலாக எழுதியும் நேரடியாக காவல்துறை உயரதிகாரிகளை சந்தித்த பிறகும் கூட அந்த பேரணி துவங்கப்படுகின்ற அந்த நாளன்று அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அந்த பேரணியை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டு அந்த பேரணியை எங்களால் முழுமையாக நடத்த இயலாமல் போய்விட்டது. எனினும் கூட ஊடகங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தின் காரணமாக நாங்கள் எதற்காக பேரணி நடத்தினோம் என்பது ஓரளவுக்கு தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த உள் இடஒதுக்கீடு குறித்து என்னென்ன நடவடிக்கையில் ஈடுபடப் போகிறோம் என்பது குறித்து இன்று விளக்குவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களோடு இப்பொழுது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் புரொஃபசர் டாக்டர் கே கதிரவன் எனக்கு வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் இப்பொழுதும் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்கிறார். அவர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரியுடைய SC ST ஆசிரியருடைய அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கிறார். வரக்கூடிய வழக்கறிஞர் கோபிநாத் அவர்கள் இந்த உள்ளிடக்கீடு சம்பந்தமான வழக்குகளை அவர் முன்னின்று நடத்தி வருகிறார். இடதுபுறம் பேராசிரியர் லட்சுமணன் அவர்கள் MIDS என்று அழைக்கப்படக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற சமூக ஆய்வு மையத்தில் பணியாற்றி இப்பொழுது ஓய்வு பெற்று இப்பொழுது இன்டலெக்சுவல் தலித் கலெக்டிவ் என்ற அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய சகோதரி ரேவதி நாகராஜன் அவர்கள் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பேத்தியார் அவர்கள் சகோதரி ரெட்டைமலை ரேவதி நாகராஜன் அவர்கள் அருகாமல் அவருடைய கணவனார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் VK ஐயர். முக்கியமாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுங்களே. அதாவது தமிழ்நாட்டில் பழங்குடி மக்களுக்கு அதாவது ஷெட்யூல் ட்ரைப் என்ற அழைக்கப்படக்கூடிய பழங்குடி மக்களுக்கு 1% சட்ட ரீதியாக இடஒதுக்கீடு உண்டு. ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியலின அல்லது அட்டவணைப்பட்ட மக்களுக்கு 18%, மிக பிற்பட்டோருக்கு 20%, பிற்பட்டோருக்கு 30% என 69% இடஒதுக்கீடு உண்டு. இந்த 18% இடஒதுக்கீட்டில் முக்கியமாக 3 சமுதாயங்கள் தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதிராவிடர் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாய மக்களும் அதேபோல அருந்ததியர் சமுதாயங்களும் 3 சமுதாயம் உண்டு. அத்தோடு அதுக்கு மேற்பட்டு 70க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் சிறு சிறு அளவில் இருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் சேர்ந்துதான் 18% இடஒதுக்கீடு ஏறக்குறைய சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு திடீரென்று அருந்ததியர் 3% உள் இடஒதுக்கீட்டை அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக
அறிமுகம் செய்து அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு அதற்கான அரசாணையை பிறப்பித்தது. இப்பொழுது இந்த அருந்ததி உள் இடஒதுக்கீடு குறித்து கடந்த 14 வருடமாக நான் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறேன். இதில் பல பேர் ஒட்டுமொத்தமாக ஊடகங்களின் வாயிலாகவும் பல்வேறு விதத்திலும் அவர்கள் நாங்கள் அருந்ததியருக்கே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார். ஏதோ புதுசா தமிழ்நாட்டில் அருந்ததியர் என்ற ஒரு சாதியினருக்கு இடஒதுக்கீடு திமுக கொடுப்பது போலவும், அந்த திமுகவினுடைய சமூக நீதி கொள்கையை புதிய தமிழகம் கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி எதிர்ப்பது போன்றவும் ஒரு தவறான கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஏற்கனவே 18% இடஒதுக்கீட்டுக்குள் இருக்கக்கூடிய அருந்ததியினர் அதற்கான இடஒதுக்கீடுகளை பெற்று வருகிறார். அப்பொழுது எங்கே பிரச்சனை? திடீரென்று 3% இடஒதுக்கீட்டை அருந்ததியருக்கு வழங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? அது யாருக்கும் தெரியாது. ஆனாலும் அவர்களாக ஒரு கருத்தை வெளியே தெரிவித்தார்கள். என்ன? அந்த 18%க்குள் அருந்ததியருக்கு போதுமான அளவிற்கு பங்கீடு இல்லை என்று. சரி, அவர்கள் சொன்ன கருத்தை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் 76 சாதிகள் உள்ளடங்கி இருக்கின்றன. அந்த 76 சாதிகளும் தமிழ்நாட்டுக்குரிய அரசனுடைய துறைகளில் எவ்வளவு பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரமான தரவுகளை ஆய்வு செய்து இந்த அரசு வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? அவ்வாறு வெளியிடாமல் ஜனார்த்தனன் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு 5.5 மாதம் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு ஆய்வு செய்ததாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் இதனுடைய ஒரு பக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். அதில் முக்கியமாக அவர் தமிழ்நாட்டினுடைய அரசு துறைகள் 56 துறையில ஒவ்வொரு துறையிலையும் இந்த எஸ்சியில் இருக்கக்கூடிய 76 சாதிகளும் ஒவ்வொருத்தரும் எத்தனை சதவீத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஆய்வு எடுத்திருக்கணும். அது அவர் கேள்வி கேட்டதுல அது பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. பேஜ் நம்பர் 180 180. அதுல இவர் 20 துறைக்கு மேற்பட்ட துறைக்கு எழுதிக்கிறார். அதுல 8 துறையிலிருந்து மட்டும்தான் பதில் கொடுத்தாங்களே தவிர, அது பாருங்க நான் கொடுத்துறேன். அந்த பேஜ் நம்பர் 180ங்க 10.31. கொஞ்சம் தயவு கூர்ந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, கொஞ்சம் சத்தமில்லாம கொஞ்சம் கேளுங்க. அவுட் ஆஃப் 20 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் 8 of them alone responded with the final reports. 12 of the state governments did not care to respond. இது நான் கொடுக்கலீங்க. இது எதை அடிப்படை ஆதாரமாக கொண்டு இவர்கள் 3% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, அவர்கள் பாவப்பட்ட ஜனங்கள், விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்று சித்தரிக்கக்கூடிய திமுக அதனுடைய உதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தமிழ்நாடு அரசாங்கமே போதிய ஆதாரங்களை தராமல், எனவே இன்அடிக்குவேட், அதாவது ஒரு முறையான ஆய்வு திரட்டாம கொடுக்கப்பட்ட ஆய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் அவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்தீர்கள். அது எப்படி சரியா இருக்க முடியும்? தமிழ்நாடு அரசாங்கமே நீங்க போதிய எவிடன்ஸ் நீங்க கொடுக்கல. அப்ப யார் இதுல தேவேந்திர விளையாடுறாரு, பிஆர் எவ்வளவு இருக்கிறாங்க, அறிஞர் இருக்கிறாங்க, புதிரவண்ணன் இருக்கிறாங்க, குறவர் இருக்கிறாங்க, அதுல 76 சாதிகளுடைய பங்கும் நீங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? அதுல இன்னொரு சாதி தேவேந்திர விளையாடுறதுக்கும் பறையருக்கும் எவ்வளவு கேப், அருந்ததியருக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கேப். எனவே அவங்க ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுல ஒரு கம்யூனிட்டி 100க்கு 100 வச்சிருக்காங்க, ஒரு கம்யூனிட்டி 90%, நாங்க 10% தான் வச்சிருக்கிறதுக்கு உண்டான ஆதாரம் எங்கே? இந்திய அரசியல் சாசனத்தினுடைய வழங்கப்பட்ட உரிமையை மாநில அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக
இது போல வந்து தவறாக இடஒதுக்கீடு வழங்குறது எப்படி சரியா இருக்க முடியும்? சரி, நீங்க அதையும் கொடுத்தீங்க, ரைட். நான் அந்த 3% இடஒதுக்கீட்டை கூட கொடுத்ததை கூட இந்த 14 வருஷம் இருக்கல. அதை நீங்க தனிச்சு தானே கொடுத்திருக்கணும். அவங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்களோடும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய பறையர் சமுதாயத்தோடும் போட்டியிட முடியவில்லை. அவர்கள் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களே, அவங்களை கொண்டு மீண்டும் உள்ளிடுக்கீடு கொடுத்தா அவங்களால எப்படி போட்டியிட முடியும்? அப்ப நீங்க தனிச்சா தானே கொடுத்திருக்கணும். அவங்களுக்கு 3% தனிச்சு தானே கொடுத்திருக்கணும். அதான நியாயமா இருக்க முடியும். அவர்கள் போட்டியிட சக்தி இல்லாதவங்க நீயே சொல்ற. அப்ப அவங்களுக்கு 3% தனியா கொடுக்காம எதுக்காக உள்ளீடு கொடுத்தீங்க? இப்ப வலிந்து என்ன செய்யறாங்க, அந்த 18% உள்ள வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த 3.5 வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க, எங்காவது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கிறாங்களா? ஏதாவது ஒரு துறையில் எடுத்து 1000 போஸ்ட் 2000 போஸ்ட் எடுத்தாங்க சொல்லுங்க. ஒரு 10,000 பேர் எடுத்தாங்க சொல்லுங்க. அங்கங்க 5 போஸ்ட் 10 போஸ்ட் 20 போஸ்ட் அதுல மாவட்ட ரீதியா பிரிச்சு விட்டுறாங்க. அதெல்லாம் அப்படி பிரிக்கூடாது, பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கிற போது எஸ்சிக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்தா அந்த ஒரு போஸ்டையும் அருந்ததிற்கு முன்னுரிமை அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பாக வழங்கி வருகிறார்கள். அதனால 14 வருஷமா ஆயிரக்கணக்கான போஸ்ட் பதவிகளை ஒரு சாதிக்கு மட்டுமே வழங்கி இந்த வரலாற்றில் இன்று வரையிலும் பெரும் தீண்டாமை கொடுகளையும் வன்முறைகளையும் சந்தித்து வருகிற தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரவாளருக்கும் திமுக மிகப்பெரிய சமூக அநீதி இழைத்திருக்கிறது. சரி, எனவே அந்த ஆதரவு கொடுத்தோம். அடுத்தது அதே கமிஷன்ல 328வது பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த உள் இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு என்ன இம்ப்ரூவ்மெண்ட், என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து எவ்ரி 10 இயர்ஸ் ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு ஆய்வு. ஆக்சுவலா வந்து 2009 கொடுத்திருந்தோம்னா 2019 ஆய்வு பண்ணிருக்கணும். இப்ப 5 வருஷம் ஆகி போச்சு. ஆய்வு பண்ணிருக்கணுமா இல்லையா? அதுவும் சட்டத்தை நீங்க பண்ணல, சட்ட ரீதியாக பண்ணல. இனியாவது நீங்க ஆய்வு பண்ணி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு அரசு துறையில ஒவ்வொரு சாதியும் நீங்க எல்லா சாதிக்கும் பண்ணணும். நீங்க சாதி வாரியா கணக்கு பேர் கேட்கறீங்க. அதனால தமிழ்நாட்டில் 18% உள்ளடங்கி இருக்கக்கூடிய 76 சாதிகளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது? இந்த 14 வருஷத்துல என்னென்ன போஸ்ட் எல்லாம் காலியாச்சு, அதுல எத்தனை சதவீதம் அருந்தேறு கொடுத்தீங்க, பிரசாதிகளுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கறதும் வரணும். ஏன்னா 3%க்கு 3 கொடுத்திருக்கணும். 15% இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா என்ன நியாயம் இது? எனவே வந்து நாங்க வந்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறதுக்காக வந்து இதுல வந்து நீதி கிடைக்கிறவே இல்லை. இப்போ சொல்றேன், அருந்ததிற்கு 3% தனியா கொடுத்துரு, அதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது. டிவிஷன் பண்றதுக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன்படியே நீங்க 3% கொடுத்துக்குங்க. ஆனா இப்ப 10 வருஷம் ஆய்வு செய்யணும், மறுஆய்வு செய்யணும், ரிவ்யூ பண்ணணும். அதை வந்து மாநில அரசு செய்யணும். ஒட்டுமொத்தத்தில் இந்த எந்த சமுதாயங்களை வந்து ஒற்றுமையா நிற்கணும், அந்த சமுதாயத்தை பிரிக்க கூடாது. ஒற்றுமையாருன்னு நீங்க வெளியே மேட்டர் பேசுறீங்க. அந்த சமுதாயங்கள் ஒற்றுமையா இருக்க விடாம இன்னைக்கு உள்ளுக்குள்ள உள்ள சண்டை போடக்கூடிய அளவுக்கும் பகைமை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கைங்காரியத்தை செஞ்சிட்டீங்க, வரலாற்றில் செஞ்சிருக்கிறீங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். இருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இந்த திமுக அரசு அந்த உள்ளிடுக்கிற தனி இடஒதுக்கீடாக கொடுக்காமல் உள்ளிடுக்காக கொடுத்தது வரலாற்று பிழை. அதை வந்து சரி செய்யணும். எனவேதான் அடுத்த கட்டமாக வந்து இதுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் இந்த உள்ளிடஒதுக்கீடு வந்து இப்ப வந்ததுனால உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. இதுல ஜனாதிபதி அவர்கள் இதுக்கு வந்து எந்த விதத்திலும் அனுமதி அளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வலியுறுத்தியும், அதே போல தேசிய அளவில் இது குறித்து வந்து தமிழ்நாடு அரசு பெரும்பான்மையாக கூடிய 15-18% வரக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர் சமுதாயம் தேவேந்திர சமுதாயத்துக்கு எதிராக செய்யக்கூடிய அந்த சதியை குறித்து வந்து நாங்கள் வந்து எடுசலுக்காக டிசம்பர் மாதம் 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் டெல்லியில ஆர்ப்பாட்டமும் 2 நாள் கருத்தரங்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதில் வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தலித் ஆக்டிவிஸ்டும் பல்வேறு அரசியல் கட்சியோட தலைவர்களும் பேச இருக்கிறார்.